வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். நீங்கள் பார்க்குற இந்த அற்புதமான மிக பழமையான 148 ஆண்டுகள் பழமையான இந்த அணையினுடைய திருக்குளம் வில்லியனூரில் இருக்குது. பாண்டிச்சேரி வில்லியனூரில் இருக்கின்ற லூர்து அன்னை ஆலயத்தில் இந்த குளம் இருக்குது. ஆசியா கண்டத்திலேயே 148 ஆண்டுகளுக்கு முன்பாக இதோ கட்டப்பட்ட இந்த பழமையான இந்த ஆலயத்திற்கு முன் இந்த குளத்தை வச்சு அப்போது இந்த பிரெஞ்சு குருமாரங்க கட்டினாங்க. ஆசிய கண்டத்திலேயே ஒரு கிறித்துவ தேவாலயத்தில் கோயில் முன்பாக குளம் வைத்து கட்டப்பட்ட முதல் கோயில் தான். அற்புதமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த கோயிலுடைய கொடியேற்ற பெருவிழா ஆரம்பிச்சிருக்குது. இதோ அண்ணனுடைய திருவுருவம் தாங்கிய கொடி ஏற்றப்பட்டிருக்குது. இன்றைக்கி தேதி ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. கொடிமரத்தை பார்க்குறீங்க. 148 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வயதாகின்ற அற்புதமான அண்ணனுடைய திருத்தலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆலயம் அங்கே மாதா காட்சி கொடுத்த அந்த லூர்து நகர் மசபியல் குகையிலிருந்து கல் கொணரப்பட்டு அந்த கல் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. நான் உள்ள வீடியோ பண்ணக்கூடாது, வெளியிருந்து காட்டுறேன். இந்த பார்க்குறீங்க இல்லையா, நாமே அமல் உற்பவம்னு ஒரு ஆட்சி வளவு அங்கே அன்னை சுரூபம் இருக்கும். அது தேரில் இருக்குது. இப்போது அந்த சுரூபத்துக்கு கீழே தான் அந்த கல் இருக்கும். புதுச்சேரியுடைய முன்னாள் பேராயர் செல்வநாதன் ஆண்டவர் கொண்டு வந்து அங்கேருந்து போயிட்டு இந்த லூர்து கல் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காரு. அற்புதமான ஒரு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து அங்கேருந்து ஒரு கல் இங்கே இருக்குது. மக்கள்லாம் பக்தியாக தொட்டு வணங்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் பெருமை வாய்ந்த புகழ் வாய்ந்த கோயில் இது. உங்களுடைய பார்வைக்கு மிக சிறப்பாக சொல்லணுன்னா இந்த குளத்தை மாதா குளத்தை சொல்லலாம். இந்த குளம் நான் சொன்ன போல இந்து ஆலய முறைகளை பின்பற்றி முறையை பின்பற்றி கோயிலுக்கு எதிர்க்க மாதிரியே குளம் வைத்து கட்டப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு திருத்தலம். நீங்கள் வந்து பாருங்கள். அற்புதமான ஒரு அம்மாவுடைய கோயில் இது. மிக பெரும் வரங்களை கொடுக்கின்ற ஒரு ஆலயம் இது. வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலம். வந்து வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள். எல்லாம் பாண்டிச்சேரிக்கு வருவாங்க. எல்லாம் ஆரோ பீச்சு அப்படி இப்படின்னே போயிடுவாங்க. இந்த அற்புதமான மிக பழமையான ஆலயத்தை பார்க்க தவறிடுவாங்க. இந்த வீடியோ பதிவிட்டதுக்கப்புறம் நீங்கள் இது வாய்ப்பாக பயன்படுத்திக்கங்க. அண்ணனுடைய அருளையும் ஆசையையும் பெற எல்லாம் ஒன்றும் கூடி வாங்க. இன்றைக்கு தான் இப்போது அம்மாவுடைய ஆலய பெருவிழா ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து அண்ணனுடைய அருள் பிடிச்சு செல்லுங்கள். நீங்கள் பார்க்குற அந்த ஆலயம் புதுச்சேரி வில்லியனூர்ங்கிற இடத்துல இருக்கின்ற தூய லூர்து அன்னை திருத்தலம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இதெல்லாம் மண் தரையாக இருக்கும். இங்கெல்லாம் கிராமத்தில் வந்து மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க. மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வந்து இந்த இடம் ஃபுல்லாக மக்கள் தலைகள் தான் அப்படி இருக்கும். இங்கே வந்து அவங்க சோறு குழம்பு ஆக்கி சாப்பிட்டு இங்கெல்லாம் ஆக்கி, இப்போ நாங்களாம் தாத்தாலாம் வரும்பொழுது சாப்பாடு குழம்பு ஆக்கி எல்லார்களுக்கும் போடுவாங்க. அற்புதமான அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு சில குடும்பம் தான் இருக்கிறவங்க நைட் தங்கியிருக்கிறாங்க. இடமே காலியாக இருக்குது. பார்க்க வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் அண்ணனுடைய அந்த விழாவிற்கு அளவில் கூட்டம் வந்திருக்குது. சந்தோஷம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லூர்து அன்னை திருத்தலம் வில்லியனூர். இதோ இந்த ஆலயத்தில் பெருவிழா முன்மால திருப்பலி முன்னாள் பேராயர் சென்னை மயிலை பேராயர் சின்னப்பாண்டவர், அதன் பிறகு பெருவிழா காலை திருப்பலி சேலம் ஆயர் அருட்செல்வம் ராயப்பன் ஆயர் அவர்கள், அதுக்கப்புறம் மாலை திருப்பலி கும்பகோணம் முன்னாள் மறைமா ஆயர் அந்தோணிசாமி பிஷப் அவங்க, கொடியேற்றம் மேதகு பிரான்சிஸ் அவர்கள். அற்புதமாக அன்னையுடைய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய பேராலயம், நம்ம வண்டிக்கும் திருத்தலம். வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக வந்து நீங்களும் பாருங்கள். அன்னையினுடைய அருளை பெற்று செல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். தேங்க்யூ.